ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்தோஷ இல்லம். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கே போக போகிறோன்னா காளிகேசம் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ்க்கு தாங்க போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இங்கே நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. அந்த மழைக்கு நைட்டு விடவே இல்லை, மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதுக்கான ரிசல்ட்டை பாருங்கள். ரெண்டு பக்கமும் அப்படி இது வந்து விவசாயம் பண்ணுற இடங்க. இந்த நிலத்தில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு இதுவே ஒரு ஏரி மாதிரி தெரியுது. இப்போ நாம் இருக்க இடம் பார்த்திங்கன்னா நாகர்கோயிலில் செட்டிக்குளம்ன்ற ஒரு இடத்துல இருக்கோங்க. கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அங்கேருந்து கரெக்டாக 1.5 மணி நேரம் ட்ராவலுங்க இந்த காளிகேசம் போகிறதுக்கு. இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா த்ரில்லாக சூப்பராக இருந்தது. கரெக்டாக இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பால்குளம்னு சொல்லிட்டு ஒரு இடம். நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா சரியான மழை விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருந்தது. நாங்கள் வந்து இந்த வாட்டி ஒரு வேனு, அதுக்கப்புறம் ஆட்டோ, அப்புறம் ஒரு பைக்கில் போயிருந்தோம். ஸோ ட்ராவல் பண்ணுற இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப மேடும் பள்ளமாக இருந்துச்சு. மழை சரியான மழைன்றதுனால ரொம்பவே மேடும் பள்ளமாக இருந்துச்சுங்க. வண்டி வந்து மூவ் பண்ணவே முடியல. ஒரு சில இடங்கள்லாம் வந்து நின்று தான் போனோம். ஸோ இது வந்து கரெக்டாக எப்படி போகணுன்னா, காலையில் போயிட்டு ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ளே திரும்பி வர மாதிரி இருந்தால் தான் சேஃப்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணியெல்லாம் அப்படியே எப்படி ஃப்ளோ ஆகி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு மழை தண்ணி. காட்டுக்குள்ளே எங்களுக்கு நடுவில் எந்த ஒரு மிருகமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டே போனோம். கரெக்டாக போய் கொஞ்சம் தூரத்தில் கீரிப்பாறை செக் போஸ்ட்டில் நாங்கள் வந்து எங்களை வந்து நிறுத்தினாங்க. அப்போ சொன்னாங்க இதுக்கு மேலே வந்து அலோடு இல்லை. நாங்கள் செம்ம கடுப்பாகிட்டோம் எல்லாருமே. அப்படி சொன்ன உடனே அங்கே போலீஸ் எல்லாம் சொன்னாங்க தண்ணியோட வேகம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அருவியில் வந்து வெள்ளம் மாதிரி கொட்டுது, குழந்தை குட்டியோடு இருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களை மட்டும் இல்லைங்க, யாரையும் அலோவ் பண்ணல. அங்கே தூரத்தில் ஒரு செக் போஸ்ட்டு தெரியுது, உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. அந்த செக் போஸ்ட்டு தாண்டி இன்னும் உள்ளே வந்து போகணும். அதுக்குள்ளே வந்து நிறைய ஊருங்கள்லாம் இருக்குது. அங்கே வந்து பஸ்ஸு அதெல்லாம் மட்டும் அலோடு, அந்த ஊர்க்காரங்க மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அவங்களுமே அந்த அருவிக்கிட்ட வந்து யாருமே அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. என்னடா இவ்வளோ தூரம் வந்து இப்படி ஆகிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் தான் இருந்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட 1 hour ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்திருந்தோம். அதனால் ரொம்ப ஒரு மாதிரி சொல்லவே முடியல. ஆனால் இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் உள்ளே போய் பார்க்குறக்கும் போது இன்னும் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீலும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வெளியவே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இடம் சொல்லணும்னா நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, சான்ஸே இல்லை. அப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம். அப்போ நான் ஒரு இடத்த நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, பால்குளம்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து சில பசங்கள்லாம் குளிச்சுட்டு வந்திருந்தாங்க. எங்கேருந்துடா வரீங்க தம்பிங்களாம் நாங்கள் வழி கேட்டுட்டு அப்புறம் நாங்கள் போனோம். அந்த பால்குளம் போர்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒட்டின மாதிரியே பாருங்கள் ஒரு ரோடு போகும். அது வந்து ஒரு ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போகும், அந்த ரோட்டில் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே நாங்களும் வந்துட்டு இருந்தோம். இது வந்து ஒரு எஸ்டேட்டுக்கு போகிற ரூட்டு. இது ஃபுல்லாகவே எஸ்டேட்டு தாங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு அருவி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெரிய அருவிலாம் இல்லைக்கா, எக்ஸ்பெக்ட்லாம் அந்தளவுக்கு பண்ணிக்காதீங்க, ஒரு சின்ன அருவி தான் இருக்குது, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போலீஸ் இப்போ தாங்க சொன்னாங்க அப்படின்னும், இல்லைக்கா இது வந்து ஊருக்குள்ளே இருக்க ஒரு குட்டி அருவி தான், ஸோ சேஃபாக இருக்கும் நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. ஸோ நடந்து போகலாம் கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். அதனால் நான் ரொம்ப குஷி ஆகிட்டேன். கொஞ்சம் தனியாக அப்படியே ஒரு 10 ஸ்டெப்பாச்சு நடந்து போயிட்டு வரணும்னு ரொம்ப ஆசையாக நான் நடந்து போயிட்டு வந்தேன். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வித பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. கடவுளே என் முன்னாடி எந்த ஒரு மிருகத்தையும் அனுப்பிச்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். ப்ரே பண்ணிகிட்டே நடந்துகிட்டு இருந்தேன் வழி ஃபுல்லாகவே. பட் இது அதுக்கு ஏற்ற மாதிரி இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மங்கி மட்டும் இருந்துச்சு. இவங்க வந்து இந்த அருவியில் குளிச்சுட்டு போகிறாங்க, ரிட்டர்ன் போகிறாங்க. இந்த ரோடு வந்து லாஸ்ட்டுங்க, டெத் எண்டு தாங்க இந்த அருவி. இதுக்கு மேலே வந்து பாதை இருக்குது, பட் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இது பார்த்ததே பெரிய விஷயம். ஸோ அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஏன்னா குட்டி அருவி தான் இருந்தாலுமே தண்ணியோட வேகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் மட்டும் கால் வச்சு பார்த்தாங்க இந்த அளவுக்கு வேகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மிடில் பார்ட் பக்கம் போகாமல் இந்த மாதிரி ஓரமாக நின்று நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அது தாண்டி அந்த பக்கம் வந்து எஸ்டேட்டு ஒரு ட்ரிப்பை நம்ம போகும்போது இந்த மாதிரி அருவி காட்டுக்குள்ளெல்லாம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களா இருந்தால் ஸ்நாக்ஸு சாப்பாடு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அக்கம் பக்கம் சுற்றி எந்த ஒரு கடையுமே கிடையாது. உள்ள ஃபுல்லாக வேலை செய்கிறவங்களா இருந்தாங்க. சின்னவங்க பெரியவங்கன்னு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எல்லாம் அவ்வளோ குழந்த மாதிரியே விளையாடி சந்தோஷமாக இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அவரோட வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எல்லாருமே வந்து ஆஃபீஸ் டென்ஷன், வீட்டு டென்ஷன் இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாமே குழந்தைங்க மாதிரி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நீங்களும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.